ஹே பசங்களா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பொதுவான டாபிக் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா த இடன் ஆர்கிடெக்ட். ஸோ அதாவது ஜாமெட்ரி தான். ஸோ இந்த ஜாமெட்ரி அப்படிங்கிறது நம்ம படிக்கக்கூடிய மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஜாமெட்ரி வந்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷனுமே ஜாமெட்ரி அப்படிங்கிறது வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நாம இந்த செஷனில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பசங்களா. எஸ், நம்ம செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் வந்து நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லி பேசிஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது போக டீச்சர்ஸ் உடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து வாட்ஸ்அப் சேனல் வழியாக கிடைக்கும். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அத்தனை பேர் என்ன பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ வாங்க பசங்களா, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். எஸ். ஸோ இந்த ஜாமெட்ரி அப்படிங்கிறது ஆர்கிடெக்சருடைய பேக் போன் அப்படின்னே நாம சொல்லலாம். ஸோ உதாரணத்துக்கு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரோட் ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்க. இந்த ரோட் ஸ்ட்ரக்சர் வந்து ஜாமெட்ரியுடைய ஹெல்ப் இல்லாமல் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால பில்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. புரியுங்களா? ஸோ ஜாமெட்ரி அப்படிங்கிறது நம்மளுடைய புக்கில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையுமே ஜாமெட்ரி இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அதை சரியாக நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் ஜாமெட்ரிக்கல் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இது பில்ட் பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாமெட்ரி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே என்ன அப்படின்னா ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஒவ்வொரு ஆர்கிடெக்சருமே ஸோ ஜாமெட்ரியுடைய ஹெல்ப்போடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு உதாரணம் வந்து நம்மளுடைய ரொம்ப பழமையான மோனுமெண்ட்ஸ், ஏன்சியன்ட் மோனுமெண்ட்ஸ், அதிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய நவீன கட்டடக்கலை வரைக்கும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து எதனோட கான்செப்டை மையமாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஜாமெட்ரி. புரியுதுங்களா? எஸ். ஸோ இந்த ஜாமெட்ரியை பேஸ் பண்ணி வேற என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க. எஸ். ஸோ இந்த ஜாமெட்ரியில் பொதுவாக வந்து ஜாமெட்ரி யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சேஃபாகவும் எப்போவுமே வந்து ஸ்டேபிளாகவும் இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக இந்த ஷேப்பில் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிளில் நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா? அதில் வந்து என்ன ட்ரையாங்கிள்னு பார்த்தீங்கன்னா ஐசோசெல் ட்ரையாங்கிளாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்கலாம். இந்த ரெண்டு ட்ரையாங்குலர் ஷேப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காகவும் சேஃபாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பில்டிங் உடைய ஹைட் கண்டுபிடிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் உடைய ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம இந்த மென்சுரேஷனில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், கான்செப்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்லாண்ட் ஹைட்டு கால்குலேட் பண்ணலாம். அண்ட் நான் உங்களுக்கு ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து தெரியும், மூணாவது சைடுடைய லென்த் என்னன்னு தெரியாது அப்படின்னா அந்த டூ சைட்ஸ் உடைய லென்த்தை வச்சுக்கிட்டே நம்ம பித்தாஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், தேர்ட் சைடுக்கான லென்த் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த கால்குலேஷன் எல்லாமே ஆர்கிடெக்சர்லையும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? எஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற முக்கியமான ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தா த கிரேட் பிரமிட். புரியுங்களா? இந்த கிரேட் பிரமிட் வந்து ஜாமெட்ரியோட இந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க. எஸ். இந்த கிரேட் பிரமிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த கிரேட் பிரமிட் உடைய ஒவ்வொரு சைடும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 230 மீட்டர் லாங் ஸ்கொயர் ஷேப்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த பிரமிட் உடைய பேஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சைடுடைய லென்த்துமே வந்து 230 மீட்டர் லாங். காட் இட். ஸோ இதனுடைய ஹைட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஹைட் வந்து 146.6 மீட்டர் இருந்திருக்கு. ஆனால் இப்போ கரண்டாக எவ்வளோ மீட்டர் ஹைட் இருக்கு அப்படின்னா 138 மீட்டர் ஹைட் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன எகிப்தியர்களால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன். புரியுதுங்களா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1000 வருஷத்துக்கு முன்ன இருக்கக்கூடிய அந்த எகிப்தியர்களால் கட்டப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஸ்கில் இருந்திருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஜாமெட்ரிக்கல் ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சைடும் வந்து ஈக்குவல் லென்த் இருக்குது. புரியுங்களா? அப்போ ஸ்கொயர் பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. புரியுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓகேங்களா? ஸோ இந்த
பிரமிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரமிடோடைய ஒவ்வொரு சைடும் எதை மீன் பண்ணுதுன்னா ஒவ்வொரு டைரக்ஷனை மீன் பண்ணுது. ஸோ அப்போ டைரக்ஷன்ஸையும் கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸ்ட் சைடில் ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ் இருக்கு, அதே மாதிரி வெஸ்ட் சைடில் ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ் இருக்கு, அடுத்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ், நார்த் சைடில் ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ், இந்த மாதிரி டைரக்ஷன்ஸையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஸோ ரைட் ஆங்கிள்ஸ் பற்றின அவேர்னஸ் ஆல்ரெடி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொபோஷனாலிட்டி, ஸோ இது பற்றின ஸ்கில் நல்லாவே இருந்திருக்கு. அண்ட் ஜாமெட்ரியில் நல்லாவே கை தேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால உறுதி பண்ணிக்க முடியும். சரிங்களா? எஸ், ஸோ அடுத்ததாக பாருங்களேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரமிடுடைய ஒவ்வொரு ஃபேஸும் எப்படி இருக்கு பாருங்க, ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கு அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட்டாவா இருக்கு? இல்லை, எல்லாமே வந்து ஸ்லாண்டா இருக்கு, சாஞ்ச மாதிரி இருக்கு. எவ்வளோ ஆங்கிள் சாஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னா 51.8 டிகிரி வந்து சாஞ்ச மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? எஸ், ஸோ ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த பிரமிடுடைய 4 சைடுமே வந்து 4 டைரக்ஷனை மீன் பண்ற விதமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. காட் இட்? எஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா சைட்ஸுமே எப்படி இருக்கு, சிமெட்ரிக்கலா இருக்கு. ஸோ இந்த சிமெட்ரிக்கலா ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் சேஃபாகவும் இருக்கும். ஸோ எத்தனையோ தடவை வந்து பார்த்தீங்கன்னா இது எர்த்குவேக்கை வந்து கடந்திருக்கும். கரெக்டா? ஸோ நிலநடுக்கம் எத்தனையோ வந்து இது பார்த்துருக்கோம். அப்படி இருந்தும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது சிமெட்ரிக்கல் ஷேப்ல இருக்கிறது தான் முக்கியமான காரணம். சரிங்களா? ஸோ இது மட்டும் தானா அப்படின்னா, ஸோ இதில் எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோனும் அதனுடைய வால்யூம் எவ்வளோ இருக்கணும், அதனுடைய லென்த் எவ்வளோ இருக்கணும், இந்த கால்குலேஷன் எல்லாமே எப்படி பண்ணியிருப்பாங்க இந்த ஜாமெட்ரி பற்றின எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லாமல். ஸோ கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது இல்லையா? அதனால நம்ம பழங்கால எகிப்தியர்களுக்கு வந்து ஸோ ஆல்ரெடி வால்யூம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு, ஏரியானா என்னன்னு தெரிஞ்சிருக்கு, ஸ்கொயர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு, ட்ரையாங்கிள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் ஸ்கில் நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தா தாஜ்மஹால். ஓகே, ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய உலக அதிசயம். ஓகே, தாஜ்மஹால். ஸோ இந்த தாஜ்மஹாலுடைய பேஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் பிளாட்ஃபார்ம் வந்து என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த தாஜ்மஹாலுடைய சென்ட்ரல் டாம் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் டாம் சேம்பர், இது வந்து ஆக்டகன் ஷேப்ல இருக்கு கண்ணா. ஓகேங்களா? ஆக்டகன் ஷேப்ல இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டோம் இருக்கு இல்லையா, இந்த டோம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஹெமிஸ்பியர் ஷேப்ல இருக்கு. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்க எங்க படிச்சிருக்கீங்க, மென்சுரேஷன்ல படிச்சிருக்கீங்க. கரெக்டுங்களா? ஸோ ஸ்கொயர், ஆக்டகன் அண்ட் ஹெமிஸ்பியர் இது எல்லாமே வந்து நம்ம எங்க படிச்சிருக்கோம், மென்சுரேஷன்ல படிச்சிருக்கோம். அப்போ மேக்ஸோட கனெக்டிவிட்டி இல்லாம ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது ஆர்கிடெக்சருக்கு மட்டும் இல்லாம பிசிக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலா இருக்கு. புரியுதுங்களா? எஸ், ஸோ அடுத்ததா இந்த தாஜ்மஹால்ல 4 சைட்லையும் இருக்கக்கூடிய மினரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தூண்கள், இந்த 4 தூண்களும் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2 டிகிரி வந்து அவுட்டர் வந்து சாஞ்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து 2 டிகிரி வந்து வெளியில சாஞ்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, திடீர்னு ஏதாவது ஒரு நிலநடுக்கம் வருது அப்படின்னா இதனுடைய மெயின் டாம் இருக்கு இல்லையா, இந்த மெயின் டாம் மேல இந்த தூண்கள் வந்து விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக, அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 டிகிரி வந்து வெளிப்பக்கம் சாஞ்ச மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிளியரா இருக்கா? எஸ், ஸோ இந்த அட்வான்ஸான ஜியோமெட்ரிக்கல் திங்கிங் வந்து நிறைய வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்த நம்மளுடைய மூதாதையர்களுக்கு வந்து ஏற்கனவே இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், ஸோ அடுத்ததா இந்த தாஜ்மஹால்ல பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் ஆக்சிஸ்ல இது வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்டரலா சிமெட்ரிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு. நீங்க நார்த் சைட்லையும் பார்க்கலாம் அண்ட் சவுத் சைட்லையும் பார்க்கலாம். ஸோ ஒரு சைடில் வந்து என்ன இருக்கும், நமக்கு கார்டன்ஸ் இருக்கும், அடுத்த சைடில் என்ன இருக்கும், ரிவர் இருக்கும். அப்போ 2 சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ஷேப்ல வந்து இது பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்ல வந்து நம்மளால பார்க்க முடியும். கரெக்ட் தானே? எஸ், ஸோ எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம சிமெட்ரிக்கல் ஷேப்ல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், பேலன்ஸ்டா இருக்கும். புரியுங்களா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். ஓகே, எஸ், அடுத்ததா நம்ம 3ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்னா சிட்னில இருக்கக்கூடிய ஆர்பர் பிரிட்ஜ். இந்த ஆர்பர் பிரிட்ஜ் வந்து என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டீல் ஆர்ச் பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஸோ ஏன் சார் இது வந்து எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, ஸோ இதில் வந்து எந்த மாதிரியான ஜாமெட்ரிக்கல் கான்செப்டை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நாம் இப்போ பார்க்கலாம். எஸ், இந்த ஆர்ச் ஆனது என்ன ஷேப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாராபோலிக் ஷேப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து பாராபோலிக் ஷேப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாராபோலா ஷேப் தான் டென்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ரெஷன் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி இருக்கு, பாராபோலிக் ஷேப்ல இருக்கு. புரியுதுங்களா? ஸோ பில்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா பொதுவா அவங்க என்ன யூஸ் பண்றாங்க பாருங்க, பாராபோலிக் ஆர்ச்சஸ் ஆர் கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. எதுக்கு, இந்த டென்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ரெஷன்ஸ் வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்காக இந்த கேபிள்ஸ் அண்ட் ஆர்ச்சஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஸோ இதை தாண்டி நம்ம பார்க்கும்போது இந்த பாராபோலிக் ஷேப்ல இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டீல் ஆர்ச் தான் கம்ப்ளீட்டா. புரியுதுங்களா? ஸோ இதை வந்து 1920ஸ்லயே என்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜாமெட்ரிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து இதில் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, இந்த பிரிட்ஜ் மேலே ஃபோர்ஸஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, வெஹிக்கிள்ஸ் வந்து போகும்போது லோட் வந்து எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சைடு இருக்கக்கூடிய அந்த பில்லர்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து எப்படி வந்து லோட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இது எல்லாமே வந்து 1920ஸ்லயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ டிசைன் பண்ணியிருக்காங்க. காட் இட், இதெல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ச் வந்து இந்த வாட்டர் லெவல்லேருந்து 134 மீட்டர் வந்து மேலே இருக்கு. புரியுதுங்களா? ஸோ 130 மீட்டர் அபவ் தி வாட்டர் ஸோ இருக்கிற மாதிரி இந்த ஆர்ச் ஆனது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? எஸ். ஸோ பொதுவா ஓகே, ஸோ இந்த அதாவது இந்த ஆர்ச் வழியா வெஹிக்கிள்ஸ் வந்து போகும்போது அந்த லோட் ஆனது டைரக்டா எதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது அப்படின்னா அதனுடைய ஃபவுண்டேஷன்ஸ், ரெண்டு சைடுல ரெண்டு ஃபவுண்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபவுண்டேஷன்ஸ் வந்து டைரக்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. புரியுதுங்களா? எஸ். ஸோ இதனால இந்த ஆர்ச் ஆனது வந்து கொலாப்ஸ் ஆகாம தடுக்கப்படும். புரியுதுங்களா? நம்ம வந்து ஃபைன். ஸோ ஓவராலாக நமக்கு என்ன புரியுது இதுலேருந்து அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுமே எந்த ஒரு ஆர்கிடெக்சருமே வந்து ஜாமெட்ரி இல்லாமல் இல்லை. ஸோ அதனால இந்த ஜாமெட்ரியை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு இன்விசிபிள் என்ஜினியர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய ரியல் லைஃப்பில் இப்போ நீங்கள் 8th படிக்கலாம் இல்லை 9th படிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இருந்தே உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய மென்சுரேஷன் டாபிக்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் அதை தாண்டி வந்து ஜாமெட்ரி டாபிக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷேப்ஸும் உங்கள் பக்கத்தில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பார்த்து அது எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சு வந்து படிங்க. ஸோ இது உங்களோட வருங்கால லைஃப்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் கைஸ், ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து நம்ம சேனல் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய செஷனோட நான் அடுத்த செஷனில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.